நம்ம பார்க்க போகிற கேம் பேர் தான் ஃப்ரீ ஃபயர் கைஸ். இன்றைக்கி வந்து நம்ம வந்து போத போகிற மேட்ச்சு சிஎஸ் கைஸ். முதல்ல லூனல், இப்போ சிஎஸ். மேட்ச்சுக்குள்ளே போயிடலாமா? வாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மேட்ச். இப்போ லோதிங்கில் இருக்குது, ஸ்டார்ட் லோதிங்கில் இருக்குது. வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கேரக்டர் ஸ்கில்லை மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என் கேரக்டர் ஸ்கில் ஒழுங்காகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதான் மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் மறந்துட்டேன். நம்ம 20 நம்ம வந்து சீக்கிரமாக இந்த மேட்ச் ஜெயிச்சிருவோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் சொல்ல வந்தேன். என் வாய் கோணிக்கிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தான் வாயில் வர முடியுது ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு கோணுது ஃப்ரெண்ட்ஸ் வாய். பிரம்மலக்ஷ்மி சதாசிவா, பிரம்மலக்ஷ்மி சதாசிவா, பிரம்மலக்ஷ்மி சதாசிவா, பிரம்மலக்ஷ்மி சதாசிவா, சதாசிவா பிரம்மலக்ஷ்மி சதாசிவா, சதாசிவா பிரம்மலக்ஷ்மி சதாசிவா, சதாசிவா பிரம்மா. கைஸ், நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு நருட்டோ சீரியஸ்லேயே பிடிச்ச கேரக்டர் யாருன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் கைஸ். எனக்கு அதில் பிடிச்சதே யாருன்னா, அவன் பேர் என்னது என்னமோ வருமே, மறந்துட்டேன் கைஸ். நான் வந்துச்சு கைஸ். எனக்கு பிடிச்ச நல்லவன் வந்து நருட்டோ. எனக்கு பிடிச்ச வில்லன் வந்து த கோஸ்ட் ஆஃப் உச்சிஹா, மாதரா உச்சிஹா பாஸ். எனக்கு நருட்டோ சீரியஸ்லேயே அவ்வளோதாங்க ரொம்ப பிடிக்கும். வில்லங்களை பொறுத்த வரைக்கும் வில்லங்கள் இல்லையே, அவர் தான் நல்லா ஃபைட் பண்ணுவார். வில்லங்கள் கெட்டவங்களில் என்ன பண்ண வரேன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? வச்சிருவோம் உங்களை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று சொல்லி வாய முடியல ஃப்ரெண்ட்ஸ். டவுன் ஆகிட்டேன். நம்ம தான் இறங்கி அடிக்கணும் போட. நம்ம இறங்கி அடிக்கணும்னு வந்தால் நம்மளே டவுன் ஆகிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஆமர் உதவி ஃப்ரெண்ட்ஸ். எப்படி போது எப்பயும் பின்வாங்காமல் சண்டை போடணும், அதான் முக்கியம். அதை மட்டும் பண்ணிடுறா சஞ்சீவு. பரவாயில்ல, ஹேமரோட பவர் இருக்குது. வேணாம், இந்த கண்ணை போதுமா? சரி, இந்த கண்ணை போதும். 600 ரூபாய் இருக்கே. சிவா காய்ஸ், எப்போ காய்ஸ் 4 கிலோவால் அதில் பிரம்மலக்ஷ்மி சதாசிவா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டவுன் ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ, நம்ம நண்பனையும் வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரம் இந்த மேட்ச் தோற்றுருவோமா அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் தோணுது. போட்டு அதிகம் அடிக்கிறாங்களே. இந்த கன் லாங் ரேஞ்சிலையும் பவரு, ஷார்ட் ரேஞ்சிலையும் பவர் உள்ள ஒரு கன்று தான். இந்த ஒரு கன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா அதி பொழந்துரும் இல்லை? லாங் ரேஞ்சிலையும் இதை வச்சு அடிக்கலாம், ஷார்ட்லேயும் அடிக்கலாம். ஆனால் நான் இப்போ அடிக்க போகிறது லாங்கில். ஃப்ரெண்ட்ஸ் க்ளோவால் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்
ஐயோ ஐயோ அப்போது போது காலி. அவ்வளோதான், கீழே எஸ்கேப் பண்ணியாச்சு. ஏந்திரிப்பான்னு பார்த்தா ஏந்திரிக்காம பண்ணுறோம். சஞ்சீவ போது நம்மளால அதிகமாக அந்த இடத்துல நின்று ஃப்ரெண்ட்ஸ் நேருக்கு நேர் போய் அச்சிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? டாக்டாவே கச்சிருவானோ. இருந்தாலும் மனசா கையில் எடுத்துட்டு போகிறேன்னா எப்படி அடிப்பானா அடிக்கமாட்டானான்னு தெரில. நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் 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 எங்கே சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ்? எங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்? எங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்? இங்கே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு தெரில. தப்பாக சொன்ன என்ன மன்னிச்சுக்கோங்க. டாட்டா வராரு, கதரை உத போகிறாருன்னு நம்ம இப்போ சொன்னேன். நம்ம ஜெயிச்சிருவோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மூளை குழம்பிக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ணா இந்த கண் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்ணோட பேர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். சாதிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் பயந்துட்டேன். முச்சிடும் வாங்கிடுவேன் பாவி. நான் பழி வாங்கணுங்கிற திட்டத்தூதையே வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சாதிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சுட்டாங்க போங்க. இப்போ அவங்க இந்த மேட்ச் ஜெயிச்சு நம்ம அடுத்த மேட்ச் ஜெயிச்சா நம்மளுக்கு ஒரு லக்கு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆமாம். ஏன்னா நம்மளுக்கு 3க்கு 3 வந்துச்சுன்னா அன்லிமிட்டெட் காசு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணிக்கலாம். நம்ம மற்றவங்க மாதிரி இல்லை, நல்லா பார்த்து வாங்குவோம் கன்ஸ்லாம். ஆனால் என்ன பிரச்சனைனா ஜெயிச்சிருவோமான்னு தான் தெரில. எதிர்த்துக்கொள் 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 எதிர்த்துக்கொள். எங்கே ஃப்ரெண்ட்ஸ் இவன் நிற்கிறான்? அவ்வளோதான், நம்ம தீமட்டையும் முடிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் என்னென்னா ஹேமர் இருக்குது. அது மூலயமா அவன் டிப் ஏற்றிக்கலாம். அது ஒரு ப்ளஸ்ஸு. அவ்வளோதான். I think Talabajarangi ஃப்ரெண்ட்ஸ் பவர்லாம் கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பவர் போட்டிருக்கேன், ஹேமர் பவர் புத்து சுற்றி அடிக்க போதா மொத்தம் தெரியுது. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் ஒழிஞ்சு போய் அச்சிடலாமா? வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், கிட்ட வந்துடுவானோ? போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாத்தையும் நம்ம அங்கேயே போயிடலாம் பேசாமல். எங்கே ஃப்ரெண்ட்ஸ்ரா? இங்கே காண தெரிஞ்சும் எப்பா எனக்கு பயமாக இருக்கு. எல்லா இடத்துலையும் சுற்றி போட்டு அடிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அடிக்கவே இல்லை, சுற்றி போட்டு அடிக்கிறாங்க. சுற்றி போட்டு அடிக்கிறாங்க. என்னோட படத்தில் டைலாக் வரும்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி தான் இந்த கேமில் நான் சுற்றி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரீ ஃபயர் கேமில். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடிச்சிடுவாங்களோ? இல்லை அடிச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தேன். அதுவும் 60 அவ்வளோதான். நம்ம டீம் மட்டும் ஒரு
ஒருவேளை நம்ம ஆள் ஜோனில் சாக விட்டுருவானா இல்லை செத்துருவானா நம்ம ஆள் சாக விட்டுருவான்னு நான் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கடைசியில் தோற்று போயிட்டோம். ஸோ சேட். ஆனால் நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிப்போம். நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம். எப்படியாவது ஜெயிச்சே ஆகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு கேரக்டர் ஸ்கில்லை ஒழுங்காக வைக்கிறோம். இந்த ஹேமர் இருக்குல்ல நல்லா அதிகம் பதுத்தூன்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் இதான் டம்மி பீஸ் ஆக வேண்டியது. இப்போ எத்தனை வைப்பேன் இருக்கிற எல்லாமே டம்மியாக இருக்குது. இதை வைக்கதா ஃப்ரெண்ட்ஸ்? வைக்கிறேன். இருக்கட்டும். யாராவது ஒருத்தரை மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இப்படியே வச்சுக்கேன் எல்லாரையுமே. நானே கேமுக்குள்ளே வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். யாராவது நியூ கேரக்டரை விட்டுருக்காங்களான்னு பார்க்குறேன். எவனுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இவனை வச்சுக்கலாமா? இவன் தாங்க நான் நல்லா அதிக்கிறான். நீ வச்சுக்குவோம். காஸ்டியூம் என்ன மாதிரி காஸ்டியூம் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கலாம்? ட்ரை பண்ணலாமா? ஒர்க் அவுட்டாக தெரில. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு யோசனை தோணுது. அவனுக்கு கண்ணே தெரியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வச்சுட்டு. அதை நான் மறந்தே போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காஸ்டியூம் பண்ணிக்கலாம். நார்மல் காஸ்டியூம் இது வேணும். இதெல்லாம் இருக்கே ஃப்ரெண்ட்ஸ். பட் வேணாம். இது வச்சுக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இது வச்சுக்கலாமா? இது வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது பார்க்க. மினாத்தா ஃப்ரான்ஸ் யாரும் கோச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மினாத்தா ஃப்ரான்ஸ் வாயில் வரந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபேன்ஸ் வந்துருச்சு. ஃபேன்ஸ் வந்து யாரும் கோச்சிக்காதீங்க. One subscribe on motivation. Guys, நான் இந்த காஸ்டியூம்ஸ்லாம் ஃப்ரீயாக வாங்கல, டாப் அப் பண்ணி தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்லையாச்சும் ஜெயிக்கணும். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் தான் நான் வந்து ஒரு மாதிரி தோற்று போனோம். இந்த மேட்ச்லையுமா தோற்று போனோம்? இல்லை, அப்படி ஆகவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படியாவது அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை சேர்த்திடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை சேர்த்திடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். யாராங்க அதை ஃபஸ்ட்டு கொள்ளுங்க. சொல்லிட்டாங்க பிடிக்காது. அந்த இடத்துல விட்றேன். அந்த இடத்துல விட்றேன். என்ன கடைசியில் இப்படி ஆயிடுச்சே ஃப்ரெண்ட்ஸ். பவலை உள்ளான்னு எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டு சூஸ் பண்ணிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் ஊற்றினது
இப்படி ஆயிடுச்சு. ஏன் சோகமாக இருக்கேன். ரைட் ரோனு இந்த சூப்பர் பவர்லாம் நம்மளுக்கு வேணாம். இந்த இடத்துல விட்டுருவோமா? ராஜ்குமார் வந்து காரு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்குள்ளே வந்து எழுத்துட்டோம். அங்கே அதுக்குள்ளே வந்து கஷ்டப்படுவாங்க. ஜோன் வந்துருச்சுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். வழி நம்மளை தேடி வரும். அதுக்குள்ளேயே தம்பி நீ உருப்படவே மாட்டேன். எவன் இதுக்குள்ளே வரானோ அவன் உருப்பட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்குள்ளே இதுவும் இருக்கு. எவன் வருவான்? எவனுக்கு தைரியம் இருக்கும்? ஐயோ நம்மளுக்கு தைரியம் இல்லைப்பா. ஆனாலும் வெளியே வந்து தான் ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? நம்மளை பார்த்து பொலன்னு பொழந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன கண்ணு இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்? யூஎம்பியா பையனை காமிக்குது. பையனா எவ்வளோ சும்மா காமிக்குது போல. இது என்னது? போன் ஃபயரு. இது என்ன போன் ஃபயரு? இங்கே நானும் பார்க்குறேன். அவ்வளோ பெரிய இது என்ன? இதுவும் என்ன? அது பார்ப்போம் நம்மளும் அது என்ன பண்ணுதுன்னு. அணையாது போல. அதுக்கு தான் இது. போது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை அடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ளோவல் போடுறான். அவனையும் கொண்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த மேட்ச் பிடிக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதை போட்டு பொலன்னா துப்புறோம். அத்தனை பேர் சமாளிச்சிருக்கணும். இது பெரிய விஷயம் தானே ஃப்ரெண்ட்ஸ். வெறும் ஒன்றா ஒரு வண்டியும் கொடுத்தாங்கம்மா. ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் பக்கத்தில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கூட விளையாடல, சும்மா ஸ்பீச் தான் தரேன். நான் மைக் ஆன் பண்ணி அவன் இதை பேச போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் லைக் போட்டுடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக்
இரிட்டேட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ். மா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஒருத்தங்க சும்மா ஒன்று கத்திக்கிட்டே இருக்காங்க. நான் ஒன்றும் பேச மாட்டேன் போங்கதா. சும்மா ஒன்று கத்திக்கிட்டே இருக்காங்க மைக்கில். நான் ஆஃப் பண்ணாலும் அவங்க ஆஃப் பண்ண மாட்டேன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் தொல்லை. அவன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்க. என் காது வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் காது வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹாலிவுட் ஹாலிவுட் கோலிவுட் கீலிவுட் டு கோலிவுட் கீலிவுட் சடன்னா பின்னாடி வந்து அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். பண்றதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த முடிவுக்கு வந்தாச்சு. ஃப்ரீ ஃபயர் பார்ட் 2ல கண்டிப்பாக ரிவெஞ்ச் கொடுப்போம். நான் ஃப்ரெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன் எல்லாரையும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்டில் தான் இருக்கேன் எல்லாரும். நெக்ஸ்ட் மேட்ச் ரிவெஞ்ச் தருவோம். உங்களுக்கு பிடிச்ச கேம் என்னன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க. அது வாய்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோலலாம். ஏன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யாராவது யூடியூபராக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஹாய் பாய். ஐ லவ் யூ ஆல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.